ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாருங்கள், எல்லோரும் அற்புதமாக சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எல்லோருமே சரி, குரூப்பில் உள்ள அனைவரும் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தாதிஜியினுடைய நினைவாக எல்லோருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருகின்றார். அப்படியே அனுபவம் செய்யுங்க. நம் கூட தான் இல்ல, ஆனா சூட்சும வதனத்துல தாதிஜி இருக்கின்றார். நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்று தாதிஜி வதனத்திலிருந்து நம்மளிடம் பார்த்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு பாருங்க, இந்த டிஜிட்டல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் தாதிஜியினுடைய நினைவுகளை ஷேர் செய்கிறாங்க எல்லாருமே. அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ, இந்த வாட்ஸ்அப்பில் குரூப்பில் பாருங்கள் எவ்வளோ தாதிஜி எவ்வளோ உழைப்பு செய்திருந்தால் அவங்களுடைய அன்பு பாருங்க. நிறைய பேர் பார்த்துருக்க கூட மாட்டாங்க, ஆனால் ஷேர் செய்கிறாங்க. நிறைய ஆத்மாக்கள் வெளிநாட்டில் பார்த்தாலும் அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியமா இருக்குது எனக்கு. தாதிஜி எவ்வளோ உழைப்பு பாரு, தியாகம். பாபா குழந்தைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார். எங்கே இருந்த ஆத்மாவை சங்கமுகத்தில் கொண்டு வந்து என்னுடைய குழந்தைகள் சாலி கிராமத்தினுடைய நினைவாக பக்தியில வந்து கொண்டாடப்படுகிறார். இதே சங்கமுகத்துல பாரு, பாபாவுக்கு உதவி செய்தனுடைய காரணத்தினால பக்தியில நினைவு சின்னமா மாறிவிட்டது. சாலி கிராமம் எவ்வளவு பூஜை நடக்கும், விதிபூர்வமா தாதிஜிக்கு நடக்கும். அவங்க வந்து தூய்மையுடைய சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப கிளீனா இருந்திருக்கின்றார்கள். 1974 லண்டன்ல போயிருக்காங்க. அங்க சேவை செய்யும்பொழுது எந்த லாங்குவேஜ் ஆங்கிலமே தெரியாது. கூட ஜெயந்தி தீதியை வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகா சேவை செஞ்சிருவாங்க. காலையில அமிர்த வேலை முரளி கிளாஸ் முடிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் நினைவு செய்ய பாருங்க. அங்க வந்து அப்படியே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்ட் நிப்பாங்களாம் வந்து தாதிஜி. அந்த சர்ச் லைட்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி நிறைய ஆத்மாக்கள் வந்து உருவாக்கி இருக்கின்றார். அவர் இருந்தா எப்படி சுகமா இருந்திருக்கலாம் மதுபன்ல. ஆனா பாரு, லண்டன்ல போயிட்டு அங்க ஒரு குளோபல் ஹவுஸ் கோஆப்பரேஷன் அந்த ஹவுஸ் மதுபன்ல இருக்கக்கூடிய சாந்திவன் மாரி அங்க இருக்கும் வந்து. ரிட்ரீட் சென்டர் மாரி அங்க. அந்த ரிட்ரீட் சென்டர்ல அங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சொல்லும்போதெல்லாம் அவ்வளோ பிரச்சனை அங்க வந்து. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நிலம், அதுபோல நிறைய சொல்லுவாங்க வந்தது. அந்த வீடு கட்டும் போது எவ்வளோ தியாகம் பண்ணி அங்க போயிட்டு தாதிஜி சேவை செஞ்சிருக்கான் பாருங்கள். 1974 அழகா அங்க போயிட்டு நல்லா சேவை செஞ்சு, அங்க இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா நிறைய அந்த வெளிநாட்டு கண்ட்ரிலாம் அவ்வளோ சேவை செய்திருக்கின்றார். உண்மையிலே அது பாபாவுடைய சக்தி இல்லாம அது அவ்வளவு தூரம் செய்ய முடியாது. அது மட்டுமா, தாதி பிரகாஷ்மணி சரீரை விட்ட பிறகு 25 ஆகஸ்ட் 2007 உடனடியாக அங்கிருந்து லண்டன்ல இருந்து இங்க வந்து விட்டார். முழு பொறுப்பையும் தலைமையகத்த பொறுப்பு வந்து இவருடைய தலையில வருது இப்ப. பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. பிறகு அந்த லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய ஹவுஸ் குளோபல் ஹவுஸ் வந்து தீதி ஜெயந்திக்கு வந்து பொறுப்பு கொடுத்துட்டு வந்திருக்காங்க வந்து. என்னுடைய அனுபவம் அப்படின்றால் 2015 நாலேஜ் கிடைச்சது. அப்போ ஆதிதேவ் படிக்கும்பொழுது எனக்கு ஒரு அது சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆதிதேவி புத்தகத்துல வந்து நான் பெற்ற அனுபவத்தின சொல்லியிருப்பாங்க வந்து. அப்போ வந்து அப்பெல்லாம் கடவுள் ஒளியா இருக்கிறாரு அப்படின்னு தெரியாது. அந்த புக்கு படிக்கும்பொழுது வந்து ஆச்சரியமா இருக்கும் வந்து. நான் இவங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளுக்குள்ள நான் பேசுவது உண்டு. அப்படி பேசும்பொழுது 2015லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்குள்ள வந்து மதுபனம் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ நான் போகும்பொழுது அந்த 7:30 மணிக்கு யோகா முடிச்ச பிறகு தாதிஜி வருவாங்க வந்து அப்படியே. அலங்காரம் செஞ்சுட்டு அப்படியே அழகா வருவாங்க வந்து. அப்பலாம் தாதிஜி ஆணிக்குள்ள யாருன்னு தெரியாது எனக்கு. அப்படியே அந்த வைப்ரேஷனும் மாறும் அப்படியே அந்த இடம் ஃபுல்லா. அந்த சாந்திவன் பெரிய ஹால் அப்படியே மாறும் அப்படியே. அப்படியே குஷியா வந்து ஒரு பாட்டுலாம் போடணும் அப்படியே எகிரும் அப்படியே அந்த வைப்ரேஷன் வைப் வந்து அப்படியே எகிரும் அப்படியே. அப்புறமா நல்லா வருடம் நம்ம போகும்பொழுது தாதிஜி பார்ப்பது உண்டு. அப்புறமா 2017, 18, 19லாம் மதுரை, சென்னைக்கெல்லாம் வந்திருக்கின்றாங்கல்ல. வந்து அந்த கொரோனாவுக்கு பிறகு வந்தாங்க. அப்பதான் தெரிய வந்து தமிழ்நாட்டுக்குலாம் சிவானி சிஸ்டர்லாம் வரும்பொழுது தெரிய வந்து தாதிஜி
அவ்வளோ அப்புறம் அந்த வயசுல கூட பறந்து கொண்டே இருந்தாங்க வந்து. சார்ட்டர்டு அந்த ஃப்ளைட்ல வருவாங்க வந்து. அப்புறமா ஒரு தடவ அனுபவம் என்னன்னா சொல்லுவாங்க, ரொம்ப உடம்பு முடியலையா வந்து தாதி ஜானகி அவர்களுக்கு. அப்ப குளோபல் ஹாஸ்பிட்டல் அங்க போகும்பொழுது, வெளிநாட்டுலருந்து வந்துட்டு அங்க தங்கிட்டு உடம்பு முடியல. அங்க போயிருக்காங்க வந்து. தனிச்சு ஏன் அங்க போகணும் அப்படின்னு டைம் ஆச்சு. நீங்க தூங்கன்னு சொல்லி, இல்ல போகணும்னு சொல்லிட்டு அங்க குளோபல் ஹவுஸ்ல மேல அந்த குளோபல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள்லாம் வந்து திருஷ்டி குடுத்துட்டு வந்திருக்காங்க வந்து. ஒவ்வொரு நிமிஷம் வந்து பாபாவுடைய சேவையில இருந்திருக்குன்றாங்க அவங்க. ஆச்சரியமா இருக்கு வந்து. எவ்வளோ அவார்டு நேத்து கூட பாக்கிய வித்தத்த படிக்கும்போது எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்புறமா 2021ல ஜனவரி மாதம் 11 வந்து பெங்களூர்ல வந்து கொட்டிக்கரை என்ற இடத்துல வந்து ஒரு பெரிய ரிட்ரீட் சென்டர் இருக்கு. அங்க வரக்கூடிய அந்த செய்தி கிடைச்சது. அப்போ வந்து எங்க சென்டர்லேருந்து சேவாதாரியாக ஒரு 10 பேர் போனாங்க. நான் வெள்ளிக்கிழமை நைட்டு அப்படியே முடிச்சுட்டு அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே நான் வேலைய முடிச்சுட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன் அப்படியே நேரா கொட்டிக்கரைக்கு, இந்த சென்டருக்கு. அங்க போனா சேவையெல்லாம் முடிச்சாச்சு. ஆனா நைட்ல தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. திரும்பி வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க வந்து. அப்புறம் என்ன பண்ண திரும்ப எல்லார்ட்டயும் கேட்டேன் யார்ட்டயுமே குடுக்கல அப்ப. ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா அந்த சென்டருக்கு பக்கத்துல ஒரு ரூம் எடுத்து அங்க வந்து பிகே அங்க தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். அப்ப 10 மணி ஆயிடுச்சு அங்கேயே. நான் போயிட்டு வந்த டைம் 4 மணிக்கு யோகா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. தாதிஜிலாம் வந்துட்டாங்க அங்க. அப்ப நான் வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி மேல ஆச்சு. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தங்கக்கூடிய பிகேவும் தங்குவாங்க. ஒரு கட்டில் போட்டு ஒரு ஆத்மாக்களும். அங்க போனேன். ஒரே ஒரு கட்டில் மட்டும் அங்க இருந்தது எனக்கு. அதாவது எனக்கு குடுத்தா மாரியே இருக்குது பாபா வந்து. இந்த குழந்தைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாபா பாருங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அன்பு பாலன குடுத்தாரு. அப்ப அப்புறமேட்டு அங்கேயே அந்த பெட்ல தங்கிட்டு, காலையில குளிச்சுட்டு 2 மணிக்கெல்லாம் வந்து யோகா செய்ய ஆரம்பிச்சேன் அப்போ. நல்ல புரோகிராம் நடந்தது. கிச்சன்ல சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சாது சன்னியாசிகள் நெறைய பேர் வந்தாங்க வந்து. அவங்களுக்கெல்லாம் பரிமாறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆ முடிச்சுட்டு ஜனவரி மாசம் முடிச்சுட்டு அவங்க அந்த ப்ரோகிராம் நல்லா சக்ஸஸா முடிஞ்சது. சிஎம்லாம் எடியூரப்லாம் வந்திருந்தாரு. பாபா ராம்தேவ் கூட வந்திருந்தாரு வந்து. பெரிய ப்ரோகிராம் பக்கத்துல வச்சிருந்தாங்க. அது நேரடியா பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படியே மியூசிக் போட்டோனே வைபா அப்படியே தாங்க முடியல. அவ்ளோ வைப்ரேஷன் அங்க வந்து இருந்தது. அந்த பிக்சர் இருந்தா கூட அனுப்புறேன் நானு குரூப்ல. அவ்ளோ அற்புதமான ஒரு ஒரு பாக்கியம் தான் சொல்லலாம் வந்து. சான்ஸு. பாபா நமக்கு அந்த தேவ ஆத்மாவ நேரடியா பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நல்ல சாப்பாடு, அற்புதமா இருந்தது ப்ரோகிராமு. முடிச்சுட்டு கொரோனா 2ண்ட் கொரோனா நெனைக்கிறேன் அப்ப. 1 கொரோனா தான் நெனைக்கிறேன். 2020 இந்த கொரோனா டைம்ல. அப்புறமா வந்து என்ன செஞ்சாங்க, அங்க அகமதாபாத்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க வந்து. 27/3/2020. அந்த 20 போயிட்டு அங்க போனாங்க வந்து. அதாவது பா ராஜஸ்தான் போயிட்டு சாந்திவன் போயிட்டு அங்க திரும்பி போனோம் உடம்பு முடியலன்னு. அப்புறமா 27 மார்ச் 2020 சரீரம் விட்டாங்க. நான் அங்க ஊர்ல இருக்கிறப்ப, திருவண்ணாமலை இருக்கிறப்ப, லாக்டவுன் நெனைக்கிறேன் அந்த டைம்ல. அப்போ வந்து அந்த செய்தி கிடைச்ச உடனே எனக்கு அப்போ அமிர்தவேல்ல அற்புதமான ஒரு எனக்கு சாட்சாத்காரம். எப்படின்னா, அந்த அவங்களுடைய சரீரம் வந்து இருக்கு அங்க. மேல இருந்து நெறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க வந்து. ஃபரிஸ்தாக்கள் அந்த ஆத்மாக்கள் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படியே. ஏதோ பேசக்கூடிய அந்த சிக்னல் மட்டும் புரியுது எனக்கு வந்து. அப்படியா எனக்கு வந்து இந்த பாபாவுடைய சேவை, சிவ பாபா, இந்த யக்கியம் மட்டும் தான் தெரியும். வேற வெளி உலகமே எனக்கு தெரியாது. அதுபோல ஒரு உலகம் வந்தது. அப்போ வந்து எல்லா ஆத்மாக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. அந்த தாதி ஜானியுடைய ஃபரிஸ்தா ஆத்மா. அப்புறமா விடை பெற்றுக் கொண்டு அந்த அமிர்தவேல்லேருந்து அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு அற்புதமான ஒரு காலையில தூங்கி எந்திரிச்ச பிறகு, அமிர்தவேல முடிச்ச பிறகு அந்த தூக்க கனவுல வந்து எனக்கு இந்த காட்சி கிடைச்சது அப்போ. 27 அந்த 27 மார்ச் 2020 அன்னைக்கு சரீரம் விட்ட பிறகு. அப்புறமா ஈவினிங் வந்து பாடி வந்து எரிச்சுட்டாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு செய்தி வந்தது. அவங்க வந்து ஒரு தடவ எஸ்விசில வந்து ராஜுபாய் வந்து கிளாஸ் எடுத்தாரு வந்து.
அப்போ தாதி ஜானகி சொல்லக்கூடிய அந்த ஞானம் வந்து ஒரு 1000 புத்தகம் எழுதலாமா. அவ்ளோ இருக்குமா மெசேஜ். ஞான கடத்த அப்படியே கரைச்சு குடுத்துருக்காங்க. ஃப்ளோ அப்படியே வருமா அப்படியே. ஞானம் சொல்ல, சொல்ல, சொல்ல அப்படியே எங்கிருந்து தான் எடுத்தாங்கன்னு தெரியல. அப்படின்னு சொல்லுவாரு வந்து. ராஜுபாய் சொல்லியிருந்தாரு. கடைசியில பாருங்க இவ்ளோ 1000 புத்தகம் எழுதக்கூடிய அந்த ஞானத்த எங்கிருந்து எடுத்தாரு? பாபாகிட்டருந்து எடுத்திருந்தாருங்க. இருந்தாலும் கடைசியில பாருங்க ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி 3 ஓம் சாந்தி சொன்னாங்க. நான் யாரு? நான் யாருடையவன்? என்னுடைய வேலை என்ன? அப்படின்னு 3 ஓம் சாந்தி சொல்லி அந்த வைப தூக்குவாங்க அப்படியே வந்து. இவ்வளோத்தரும் ஞானம் சொன்னாங்க. கடைசியில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி அப்படின்ற ஒரு 3 தொனி அந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஸோ அந்த ஆத்மாவுடைய நான் நேரடியா பார்த்துருக்கேன். அவங்க உடம்புலாம் அப்படியே பூ போல ஃப்ளவர் அந்த மலர்ந்த பூ இருக்கு இல்லையா? அதுபோல இருக்கும் அவங்களுடைய உடம்பு வந்து. அவ்வளோ தூரம் யோகா செஞ்சு, செஞ்சு, செஞ்சு ஆத்மாவும் தூய்மையாக்கிறாங்க. தன்னுடைய இயற்கை அந்த பஞ்ச தத்துவங்களும் தூய்மையா இருக்கிறாங்க பாருங்க. அற்புதமான தபஸ்வினி. எனக்கு மறக்க முடியாத ஒரு ஆத்மா. நெறைய தாதிகள் இருக்காங்க. பட் ஸ்பெஷலான ஆத்மா. அந்த காலத்துலலாம் முடிய வந்து விரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்ப பிறகு நாட்கள் மாற, மாற என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து நல்லா அழகா அந்த முடிய கட்டி, பொட்டு வச்சு கூட வந்திருக்காங்க வந்து வைப்ரேஷன் அப்படியே. எல்லாருமே வந்து புடிக்கிற மாரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அற்புதமான ஆத்மா. இன்னைக்கு 6வது நினைவு தினம். கண்டிப்பாக நம்ம சொர்க்கத்துக்காக உருவாக்குவாங்க. நெறைய மாட மாளிகைகள், சொர்க்கம் அப்படின்ற அந்த பூமிக்கு அட்வான்ஸ் பார்ட்ல இருப்பாங்க. பாரு அவங்களாம் உழைச்சு இந்த எக்கித்த வளர்த்துட்டு போயிருக்காங்க. எதிர்காலத்திற்கு சொர்க்கத்துக்கு நம்ம வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். இப்ப அட்வான்ஸ் பார்ட்டில நெறைய சொர்க்கம் எங்க எப்படி இருக்கணும், நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தேவ ஆத்மாக்களுக்கும், பரிசாக்களுக்கும் இந்த நன்னாளில் ஒரு அழகான ஒரு சுப பாவனை நம்ம வந்து வைக்கலாம். எங்க இருந்தாலும் தாதிகள் வாழ்க வேண்டும், வளர வேண்டும். ஸோ அற்புதமான ஒரு அனுபவம் எனக்கு. அச்சா! ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாருங்கள், எல்லோரும் அற்புதமாக சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எல்லோருமே சரி, குரூப்பில் உள்ள அனைவரும் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தாதிஜியினுடைய நினைவாக எல்லோருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருகின்றார். அப்படியே அனுபவம் செய்யுங்க. நம் கூட தான் இல்ல. ஆனா சூட்சும வதனத்துல தாதிஜி இருக்கின்றார். நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். நாம் என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்று தாதிஜி வதனத்திலிருந்து நம்மளிடம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு பாருங்க, இந்த டிஜிட்டல் மீடியால Facebookல பார்த்தா எங்க பார்த்தாலும் தாதிஜியினுடைய நினைவுகள ஷேர் செய்றாங்க எல்லாருமே. அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ, இந்த WhatsAppல குரூப்ல பாருங்க எவ்ளோ தாதிஜி எவ்ளோ உழைப்பு செய்திருந்தால் அவங்களுடைய அன்பு பாருங்க. நெறைய பேர் பார்த்திருக்க கூட மாட்டாங்க. ஆனா ஷேர் செய்றாங்க. நெறைய ஆத்மாக்கள் வெளிநாட்டுல பார்த்தாலும் அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. எவ்ளோ ஆச்சரியமா இருக்குது எனக்கு. தாதிஜி எவ்ளோ உழைப்பு பாரு தியாகம். பாபா குழந்தைகள வெளிப்படுத்தியிருக்கின்றார். எங்கேயோ இருந்த ஆத்மாவை சங்கமிகத்துல கொண்டு வந்து என்னுடைய குழந்தைகள் சாலிகிராமத்தினுடைய நினைவாக பக்தியில வந்து கொண்டாடப்படுகிறார். இதே சங்கமுகத்துல பாரு, பாபாவுக்கு உதவி செய்ததனுடைய காரணத்தினால பக்தியில நினைவு சின்னமா மாறிவிட்டது. சாலிகிராமம். எவ்வளவு பூஜை நடக்கும்? விதிப்பூர்வமா தாதிஜிக்கு நடக்கும். அவங்க வந்து தூய்மையினுடைய சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப கிளீனா இருந்திருக்கின்றார்கள். 1974ல லண்டன்ல போயிருக்காங்க. அங்க சேவை செய்யும்பொழுது எந்த லாங்குவேஜ் ஆங்கிலமே தெரியாது. கூட ஜெயந்தி தீதிய வச்சுக்கிட்டு அவ்ளோ அழகா சேவை செஞ்சிருவாங்க. காலையில அமிர்த வேள முரளி கிளாஸ் முடிச்ச உடனே, அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட நினைவு செய்ய பாருங்க. அங்க வந்து அப்படியே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாங்களாம் வந்து தாதிஜி. அந்த சர்ச் லைட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி நெறைய ஆத்மாக்கள வந்து உருவாக்கி இருக்கின்றார். அவர் இருந்தா எப்படி சுகமா இருந்திருக்கலாம் மதுபன்ல. ஆனா பாரு லண்டன்ல போயிட்டு அங்க ஒரு குளோபல் ஹவுஸ் கோஆப்பரேஷன் அந்த ஹவுஸ் மதுபன்ல இருக்கக்கூடிய சாந்திவனம் மாரி அங்க இருக்காம் வந்து. ரிட்ரீட் சென்டர் மாரி அங்க. அந்த ரிட்ரீட் சென்டர்ல